வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, புனித சூசையப்பர் வல்லமையான பாதுகாவலர், குடும்பங்களின் காவலன், அதிசயங்களின் தந்தை. புனித சூசையப்பர் புனித கன்னி மரியாவின் தூய கணவரும் இயேசுவின் அன்பு தந்தையும் ஆவார். சாதாரண தொழிலாளி ஒருவராய் இருந்தாலும் அவர் வாழ்வு அதிசயங்களால் நிரம்பியது. எகிப்திற்கு புனித குடும்பத்தை அழைத்துச் சென்று கொடூர மன்னன் ஏரோதுவின் கொலை வெறியிலிருந்து இயேசுவை காப்பாற்றியவர். தனது உழைப்பாலும் கடவுளின் அருளாலும் எப்போதும் குடும்பத்தை பாதுகாத்து வந்தவர். தெய்வீக தூதரின் குரலுக்கு செவி மடுத்து இயேசுவின் மீட்பு திட்டத்தில் பங்கு பெற்றவர். இன்றும் குடும்பம், வேலை, நோய், பொருளாதார சுமை, எதிரிகள் என எத்தனையோ பிரச்சனைகளில் வாடும் மக்களை அவர் அதிசயமாக காப்பாற்றி வருகிறார். அன்பார்ந்தவர்களே, புனித சூசையப்பரின் மன்றாட்டு ஜெபம் எப்போதும் வீண் போவதில்லை. இன்று நீங்கள் உங்களுடைய ஜெபங்களை, கண்ணீரை, துயரங்களை நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்தால் அவர் உங்களை காப்பாற்றி ஆசீர்வதிப்பார். அவருடைய அதிசய மன்றாட்டின் மூலம் கடவுளின் பேரருளை உங்கள் குடும்பங்கள் அனுபவிப்பதாக. அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய ஜெப கோரிக்கைகளை கீழே உள்ள கருத்து பகுதியில் எழுதுங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். ஜெபம். புனித சூசையப்பரே, நீர் இயேசுவின் அன்பு தந்தையாயிருந்தீர். புனித கன்னி மரியாவின் தூய கணவராயிருந்தீர். உமது கைகளால் உழைத்து திரு குடும்பத்தை தாங்கினீர். இன்று நாங்களும் எங்கள் குடும்பங்களோடு உம்மை நோக்கி வருகின்றோம். எங்கள் வாழ்க்கையின் சிரமங்களையும் சோதனைகளையும் நோய்களையும் குறைகளையும் உம்மிடம் ஒப்பு கொடுக்கின்றோம். உமது வல்லமையான மன்றாட்டின் மூலம் எங்கள் இல்லங்களுக்கு ஆசீர்வாதம் தாரும். நம்பிக்கையோடு வாழ வழி நடத்தும். இயேசுவின் பேரருள் எங்களை பொழியச் செய்யும். புனித சூசையப்பரே, எங்கள் குடும்பத்தின் காவலனாக இரும். எங்கள் வீடுகளில் அன்பு, அமைதி, ஒற்றுமை நிலைத்திருக்க செய்யும். தகராறுகள், சண்டைகள், பிரிவுகள் அனைத்தையும் நீக்கி திரு குடும்பம் போல எங்கள் குடும்பமும் ஒன்றுபட்டு அன்புடனும் பரிவுடனும் வாழச் செய்யும். எங்கள் குடும்பம் இறைவனை மகிழ்விக்கும் பரிசுத்த குடும்பமாக மாற எங்களை வழி நடத்தும். புனித சூசையப்பரே, குழந்தை வரம் வேண்டும் என்று தம்பதிகள் இன்று உம்மை நோக்கி மன்றாடுகிறார்கள். கருவுற முடியாமல் துயருறும் குடும்பங்களை உமது வல்லமையால் ஆசீர்வதியும். அவர்களுக்கு புதிய உயிர் என்ற பரிசை அருளும். குழந்தை பெற்ற தம்பதிகளின் இல்லங்கள் மகிழ்ச்சியால் நிரம்பட்டும். ஒவ்வொரு குழந்தையும் இறைவனின் ஆசீர்வாதமான ஆரோக்கியமாக வளரட்டும். புனித சூசையப்பரே, எங்கள் குழந்தைகளுக்காக உம்மிடம் மன்றாடுகின்றோம். அவர்களுக்கு நல்ல அறிவு, நல்ல மனம், நல்ல ஒழுக்கம் தாரும். படிப்பில் சிறந்து விளங்கும் ஆற்றல் அவர்களுக்கு அருளும். தீய நண்பர்களிடம் இருந்து, கெட்ட பழக்க வழக்கங்களிடம் இருந்து அவர்களை காப்பாற்றும். அவர்களின் எதிர்காலம் பிரகாசிக்க இறைவனின் ஞானம் எப்போதும் வழி நடத்தட்டும். புனித சூசையப்பரே, நோயால் வாடி அழும் எங்கள் சகோதர சகோதரிகளுக்காக மன்றாடுகிறோம். உடல், மனம், ஆன்மா அனைத்திலும் குணம் தாரும். மருந்துகளும் மருத்துவர்களும் இயங்கும் வல்லமையை அருளும். நோய், வலி, துயரங்கள் அனைத்தையும் நீக்கி ஆரோக்கியமாய் வாழும் கிருபையை தாரும். எங்கள் வீடுகள் சுகம் நிறைந்த இல்லங்களாக மாறட்டும். புனித சூசையப்பரே, வேலை தேடி அலைபவர்களை இறங்கி அருளும். அவர்களுக்கு உகந்த வேலை வாய்ப்புகளை திறந்தருளும். வேலை இழந்தவர்களுக்கு மீண்டும் வாய்ப்புகள் கிடைக்கச் செய்யும். அவர்களின் திறமைகளுக்கேற்ற உகந்த சூழல் உருவாக்கும் நிலையான பணியிடமும்
தேவையான வருமானமும் தந்து அவர்கள் குடும்பம் மகிழ்ச்சியுடன் வாழச் செய்யும். புனித சூசையப்பரே, தொழில் செய்து வரும் எங்கள் சகோதர சகோதரிகளின் முயற்சிகளை ஆசீர்வதியும். அவர்களின் வியாபாரம் வளமுடன் வளரச் செய்யும். நேர்மை, உழைப்பு, கடவுள் நம்பிக்கை இவற்றோடு செயல்படும் அவர்களின் கைகள் வெற்றியை பெறட்டும். இழப்புகள் நீங்கி வளமும் நிம்மதியும் பெருகட்டும். புனித சூசையப்பரே, கடன் சுமையால் சோர்ந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளுக்கு இரங்கி அருளும். அவர்களின் சுமைகளை நீக்கும். கடன் சுமையிலிருந்து விடுபட்டு அமைதியுடனும் நிம்மதியுடனும் வாழும் அருளை தாரும். அவர்களின் வருமானம் அதிகரித்து தேவைகள் பூர்த்தியாகட்டும். வறுமை அகன்று வளம் பெருகட்டும். புனித சூசையப்பரே, எங்கள் பயணங்களை ஆசீர்வதியும். சாலை, கடல், வானம் எங்கு சென்றாலும் அபாயங்கள், விபத்துகள், துன்பங்கள் அனைத்திலும் இருந்தும் பாதுகாரும். அமைதியுடனும் பாதுகாப்புடனும் அவர்கள் இலக்கை எட்டும் அருளை தாரும். புனித சூசையப்பரே, எங்களுக்கு இடைவிடாத ஜெப மனதை அருளும். கடவுளை நம்பும் நம்பிக்கையை வளர்த்தருளும். நேரமும் சூழலும் எப்படி இருந்தாலும் எங்கள் இதயங்கள் எப்போதும் ஜெபத்தில் ஒன்று இருக்கும் அருளை தாரும். ஜெபமுள்ள குடும்பமே ஆசீர்வாதம் நிறைந்த குடும்பம் என்பதால் எங்கள் குடும்பத்தில் இந்த ஆன்மீக ஆற்றலை வளர்த்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம். ஆமீன். புனித சூசையப்பரிடம் ஜெபம். மகா பாக்கியம் பெற்ற புனித சூசையப்பரே, எங்களுடைய துன்ப வேளையில் உமது பரிசுத்த பத்தினியின் உதவியை இறந்து மன்றாடின பின்பு உமது பாதுகாவலையும் நம்பிக்கையோடு தேடி வருகிறோம். தேவ தாயாரான ஜென்ம பாவம் இல்லாமல் உட்பவித்த புனித கன்னி மரியா இடத்தில் உமக்குள்ள சிநேகத்தின் பெயராலும் திவ்ய குழந்தை இயேசு நாதருக்கு நீர் காண்பித்த தந்தையின் அன்பை குறித்தும் உம்மிடத்தில் நாங்கள் கேட்கும் மன்றாட்டு ஏதென்றால், இயேசு கிறிஸ்து நாதர் தமது இரத்தத்தால் நமக்காக சம்பாதித்த சுதந்திரத்தை தேவரீர் கிருபையாய் பார்க்கவும் எங்கள் இக்கட்டிலே உமது பலமுள்ள ஒத்தாசையால் துணையாயிருக்கவும் மன்றாடுகிறோம். ஓ திவ்ய குடும்பத்தை உத்தம ஞானத்தோடு நடத்தி வந்த கைத்தாதையே, இயேசு கிறிஸ்து நாதர் தம்முடையவர்களாக தெரிந்து கொண்ட மக்களை பராமரித்தருளும். ஓ மிகவும் அன்பு நிறைந்த எங்கள் தகப்பனே, நாங்கள் எவ்வித தவற்றிலும் கேட்டிலும் விழாதபடி எங்களை காப்பாற்றும். ஓ எங்களை பாதுகாத்தருளும்படி மேலான வல்லமை உள்ளவரே, எங்கள் அன்றாட வாழ்க்கை போராட்டத்தில் கருணையுடன் எங்களுக்கு துணையாய் நிற்பீராக. திவ்ய பாலகன் முன்னாள் சாவின் ஆபத்துக்கு தப்பித்துக் கொள்ளும்படி தேவரீர் எவ்விதம் ஏதுவாயிருந்தீரோ அவ்விதமே இறைவனுடைய திருச்சபையும் பசாசின் வலையிலும் எவ்வித ஆபத்திலும் இருந்தும் பாதுகாத்தருளும். உமது பாதுகாவல் இடைவிடாமல் என்றும் இருக்க கடவது. உமது புண்ணிய மாதிரிகையாலும் உம்முடைய உதவியின் துணையாலும் நாங்கள் எல்லோரும் புனிதராய் வாழ்ந்து பக்தியாய் இறந்து விண்ணுலகில் முடிவில்லா பேறு பெற்று வாழும்படி கிருபை செய்ய உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். புனித சூசையப்பரை குறித்து சுகிர்த மன்றாட்டு. இரக்கம் நிறைந்தவருமாய் எங்கள் அன்பு வணக்கத்துக்கு உரியவருமாயிருக்கிற தந்தையாகிய புனித சூசையப்பரே, உம்மை மன்றாடி உமது அடைக்கலத்தை நாடி மனமிறங்கி கேட்டதை அடையாமல் போனதில்லை என்று புனித தெரசம்மாள் உறுதியளித்ததை நினைத்தருளும். என் அன்பு தந்தையே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் தூண்டப்பட்டு நான் உமது திருப்பாதத்தை தேடி வருகிறேன். பாவியாகிய நான் உமது இரக்கத்துக்கு காத்து கொண்டு உமது முன் சரணடைகிறேன். மிகவும் இரக்கமுள்ள தந்தையாகிய
புனித சூசையப்பரே, கொஞ்சமும் தகுதியில்லாத என் மன்றாட்டை புறக்கணியாமல் இரக்கமாய் கேட்டு உதவி செய்தருளும். ஆமீன். புனித சூசையப்பருக்கு தன்னை முழுவதும் ஒப்பு கொடுக்கும் ஜெபம். மகிமை நிறைந்த தந்தையாகிய புனித சூசையப்பரே, மரியன்னையின் புனித கணவரே, இயேசுவின் வளர்ப்பு தந்தையே, உம்மை நம்பினவர்களுக்கு தவறாது அடைக்கலம் அளிப்பவரே, நன் மரணத்திற்கு பாதுகாவலரே, உமது சீடர்களாயிருக்கிற நாங்கள் எங்களை முழுவதும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். உமது அரியணை முன் சாஷ்டாங்கமாக விழுந்து மூவொரு இறைவனிடமும் உமது மகனான இயேசு கிறிஸ்துவிடமும் உமது தூய மனைவியாகிய மரியன்னையிடமும் சகல புண்ணிய ஆன்மாக்களின் அருகிலும் மிகுந்த வணக்கத்துடன் உம்மை எங்களுக்கு தந்தையாகவும் இறைவனாகவும் அடைக்கலமாகவும் தெரிந்து கொள்கிறோம். உமக்கு எங்களது உடலையும் உடல் உறுப்புகளையும் சக்தியையும் உடைமைகளையும் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். உமது மகிமையை கொண்டாடி உமக்குரிய வணக்கத்தை பிரபல்யப்படுத்தி ஒரு நாளாவது உமக்கு புகழ்ச்சியையும் வேண்டுதலையும் செலுத்தாமல் இருக்க போவதில்லை. நீர் இடைவிடாமல் எங்களை நினைத்து எங்களது துன்பங்களை சரி செய்து எங்களை புண்ணிய வழியிலே தவறாமல் நடக்க செய்தருளும். இயேசு, மரியன்னை இவர்கள் கரங்களில் பாக்கியமான மரணத்தை அடைந்த நீர் நாங்கள் மரிக்கும் போது ஆசீர்வாதத்துடன் மரித்து மோட்ச பாக்கியத்தை அடைந்து உம்முடன் என்றென்றும் வாழ உதவியருளும். உமது பிள்ளைகளாயிருக்கிற எங்களை கைவிடாதேயும் தந்தையே. ஆமீன். புனித சூசையப்பர் பேரில் செய்த ஜெபம். பாப்பரசர் 13ஆம் சிங்கராயர். புனித சூசையப்பரே, எங்களுடைய துன்பத் துயரங்களில் உமது சரணமாக ஓடி வந்தோம். உமது பரிசுத்த பத்தினியின் உதவியை இறந்து மன்றாடின பின் உமது அடைக்கலத்தை அடைய நம்பிக்கையோடு மன்றாடுகிறோம். தேவ தாயாரான அமலோற்பவ கன்னி மாதாவின் பேரில் நீர் வைத்திருந்த அன்பின் ஐக்கியத்தை பார்த்து திவ்ய பாலனான இயேசுவை அன்போடு அரவணைத்து வளர்த்த தந்தைக்குரிய உமது நேசத்தை பார்த்து அத்திவ்ய கர்த்தர் தமது திரு இரத்தத்தால் மீட்டு ரட்சித்த மனு குலத்தை கிருபா கடாட்சமாய் பார்த்தருளி எங்கள் அவசரங்களில் உமது செல்வாக்குள்ள மன்றாட்டினால் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமென்று மன்றாடுகிறோம். திரு குடும்பத்தை காத்து நடத்தின விவேக காவலனே, இயேசு கிறிஸ்துவின் பிரஜைகளை ஆதரித்தருளும். அதிமிக உருக்க நேசம் அமைந்த பிதாவே, சகல பாவ மாசுகளினின்றும் எங்களை தற்காத்தருளும். வல்லமை பொருந்திய பாதுகாவலனே, எங்கள் சத்துருகளோடே நாங்கள் நடத்தும் போராட்டத்தில் எங்களை பாதுகாத்தருளும். மரண ஆபத்தினின்று திவ்ய பாலனை தேவரீர் அன்று மீட்டு ரட்சித்தது போல இப்போது எங்கள் சத்துருக்களின் சகல தந்திரங்களில் நின்றும் இக்கட்டு இடையூறுகளில் நின்றும் திருச்சபையை பாதுகாத்தருளும். உமது தயவு ஆதரவால் நாங்கள் தற்காக்கப்பட்டு உமது திவ்ய மாதிரிகையை பின் சென்று பரிசுத்தமாய் சீவித்து பக்தியாய் மரித்து பரகதியின் ஆனந்தத்தில் வந்து சேரத்தக்கதாக தேவரீருடைய இடைவிடாத உதவி ஒத்தாசையை எங்களுக்கு கட்டளையிட்டருளும். ஆமீன். அனுகூலம் அடைய ஜெபம். கன்னியர்களின் தந்தையும் பரிபாலனுமாகிய புனித சூசையப்பரே, பிரமாணிக்கமுள்ள காவலனே, பரிசுத்த மயமாகிய இயேசுவையும் கன்னியருக்கு அரசியாகிய புனித மரியாயையும் சர்வேஸ்வரன் உமது அடைக்கலத்தில் ஒப்படைத்தாரே. உமது அருமை பராமரிப்புக்கு
மிகவும் உரியவர்களாயிருக்கிற இந்த இருவரை குறித்து நான் இறந்து கேட்கும் மன்றாட்டு ஏதென்றால், நான் மாசற்ற சிந்தனைகளோடும் தூய இருதயத்தோடும் கற்புள்ள சரீரத்தோடும் உத்தம தேவ சிநேகத்தோடும் பழுதின்றி நடந்து அத்திவ்ய இயேசுவுக்கும் தேவ மாதாவுக்கும் இடைவிடாமல் ஊழியம் பண்ணும்படிக்கு எனக்கு வேண்டிய வர பிரசாதத்தை கேட்டு தந்தருளும். ஆமீன். புனித சூசையப்பருக்கு நவநாள் ஜெபம். எல்லாம் வல்ல எங்கள் அன்பு தந்தாய், ஒரே மகனின் வளர்ப்பு தந்தையாக நீதிமானாகிய புனித சூசையப்பரை தேர்ந்தெடுத்தீரே. எங்களை காக்கவும் நல்வழியில் வளர்க்கவும் எங்களுக்கும் அவரை போன்ற காவலர்களை தந்தருளும். அதனால் அன்பு மகன் இயேசுவை போன்று உருவாகும் இறை மக்கள் உமக்கு ஏராளமாக தோன்றுவார்களாக. இறைவனாயிருந்தும் உம்மையே புனித சூசையப்பர் கையில் ஒப்படைத்து அவரது ஆதரவில் வளர்ந்த இயேசுவே, நாங்களும் எங்களை உருவாக்கும் பெற்றோர்களுக்கும் எங்கள் தலைவர்களுக்கும் திருச்சபைக்கும் எப்பொழுதும் எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்து நடக்க அருள் புரியும். திரு குடும்பத்தை உமது திருவருளால் திறம்பட காத்து நடத்திய புனித ஆவியே, எங்கள் குடும்பத்தையும் இறைவனின் திருவுளத்திற்கேற்ப அமைத்து பாதுகாத்தருள்வீராக. இயேசுவை வளர்க்கும் பணியில் புனித சூசையப்பரை உமது வாழ்க்கையின் துணைவராகவும் உமது இல்லத்தின் தலைவராகவும் ஏற்றுக்கொண்டு அவருக்கு கீழ்ப்படிந்து பணியாற்றிய புனித கன்னி மரியே, அவருடைய மேலான பாதுகாவலை எங்களுக்கு பெற்றுத் தாரும். அதனால் நாங்கள் இவ்வுலக வாழ்வை இறைவனின் திருவுளத்திற்கேற்ப எளிமையில் அமைத்து நடப்போமாக. திரு குடும்பத்தின் தலைவரான புனித சூசையப்பரை எங்கள் குடும்பத்தை பாதுகாத்து வழிநடத்துவீராக. திரு குடும்பத்தை உழைப்பால் உணவூட்டி காத்த புனித சூசையப்பரை எங்கள் அறிவாலும் உழைப்பாலும் எங்கள் வீட்டையும் நாட்டையும் பாதுகாத்து செழிப்புற செய்வீராக. குழந்தை இயேசுவை ஆபத்திலிருந்து காப்பாற்றிய புனித சூசையப்பரே, எங்கள் வாழ்க்கையின் ஆபத்துகளில் இருந்து எங்களை பாதுகாத்தருளும். இயேசு மரியின் கைகளில் ஆன்மாவை ஒப்படைத்து நன்மரணம் அடைந்த புனித சூசையப்பரே, நாங்களும் நன்மரணம் அடைய எங்களுக்காக மன்றாடுவீராக. ஆமீன். புனித சூசையப்பர் புகழ் மாலை. சுவாமி கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். பரலோகத்தில் இருக்கிற பிதாவாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி. உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி. தூய ஆவியாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி. புனித தம திருத்துவமாயிருக்கிற ஏக சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி. புனித மரியாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தாவீது ராஜாவின் கீர்த்தி பெற்ற புத்திரனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிதாக்களின் மகிமையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தேவ தாயாரின் பர்த்தாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னி மரியாவின் கற்புள்ள காவலனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தேவ குமாரனை வளர்த்த தகப்பனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கிறிஸ்து நாதரை உற்சாக பற்றுதலுடன்
காப்பாற்றினவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திரு குடும்பத்தின் தலைமையானவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உத்தம நீதிமானான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உத்தம வீரத்தரான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உத்தம விவேகமுடைத்தவரான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உத்தம தைரியசாலியான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உத்தம கீழ்ப்படிதலுள்ளவரான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உத்தம பிரமாணிக்கமுள்ளவரான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பொறுமையின் கண்ணாடியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தரித்திரனின் அன்பனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தொழிலாளிகளுக்கு மாதிரிகையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சம்சார வாழ்க்கையின் ஆபரணமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னிகையின் காவலனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். குடும்பங்களுக்கு ஆதரவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கஷ்டப்படுகிறவர்களுக்கு ஆறுதலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வியாதிக்காரர்களுக்கு நம்பிக்கையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மரிக்கிறவர்களுக்கு பாதுகாவலரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பசாசுகளை நடுநடுங்க செய்கிறவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பரிசுத்த திருச்சபையின் பரிபாலனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி. கர்த்தர் அவரை தமது வீட்டின் எஜமானாக ஏற்படுத்தினார். அவருடைய உடைமைகளை எல்லாம் நடப்பிக்கவும் ஏற்படுத்தினார். ஜெபிப்போமாக. சர்வேஸ்வரா சுவாமி, உம்முடைய மகா புனித மாதாவின் பரிசுத்த பர்த்தாவாக முத்தனான சூசையப்பரை மனோவாக்கு கெட்டாத பராமரிக்கையால் தெரிந்து கொள்ள திருவுள்ளமானீரே. பூலோகத்தில் அடியோர்களை ஆதரிக்கிறவர் என்று எங்களால் வணங்கப்படுகிற அவர் பரலோகத்தில் எங்களுக்காக மனு பேசுகிறவராயிருக்கும்படிக்கு நாங்கள் பாத்திரவான்களாகும்படி தேவரீர் அனுக்கிரகம் செய்தருள வேண்டுமென்று மன்றாடுகிறோம். பிதாவோடும் தூய ஆவியோடும் சதா காலமும் ஜீவியருமாய் ராஜ்ய பரிபாலனம் பண்ணுகிற ஆண்டவரே, ஆமீன். புனித சூசையப்பர் ஜெபமாலை. புனித சூசையப்பருடைய 7 துன்பங்களையும் 7 சந்தோஷங்களையும் குறித்து கேட்கும் மன்றாட்டு. 1. புனித சூசையப்பரே, நீர் மரியன்னை கருவுற்ற விதத்தினை அறியாமல் பட்ட மனவேதனைக்காக வருந்துகிறேன். அதன் காரணத்தை வான தூதரால் அறிந்து நீர் மகிழ்ச்சி அடைந்ததற்காக மகிழ்ச்சி அடைகிறேன். நீர் அனுபவித்த துன்பத்தையும் சந்தோஷத்தையும் பார்த்து எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். அவரவர்க்கு தேவையானதை உறுதியோடு கேட்கவும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன்.
அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். இரண்டாவது, புனித சூசையப்பரே, இயேசு பாலன் மாட்டு கொட்டகையில் பிறந்ததற்காக நீர் துன்பம் அனுபவித்ததற்காக வருந்துகிறேன். அவர் வான தூதர்களாலும் மனிதர்களாலும் வணங்கப்படுகிறதை கண்டு சந்தோஷம் அடைந்ததற்காக மகிழ்கிறேன். புனித சூசையப்பரே, அவரவர்க்கு தேவையானதை உறுதியோடு கேட்கவும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். மூன்றாவது, புனித சூசையப்பரே, இயேசு பாலன் விருத்த சேதனப்பட்டதைக் கண்டு நீர் துன்பப்பட்டதற்காக வருந்துகிறேன். அவருக்கு இயேசு என பெயர் சூட்டப்பட்டதற்காக நீர் அனுபவித்த மகிழ்ச்சிக்காக நானும் மகிழ்ச்சி அடைகிறேன். புனித சூசையப்பரே, அவரவர்க்கு தேவையானதை உறுதியோடு கேட்கவும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். நான்காவது, புனித சூசையப்பரே, இயேசுவின் பாடுகளையும் மரியன்னையின் துன்பத்தையும் சிமியோன் முன்னறிவிக்க கேட்டு நீர் பட்ட துன்பத்திற்காக வருந்துகிறேன். மனித குலம் மீட்பர் அவர் என முன்னறிவிக்க கேட்டு நீர் அனுபவித்த சந்தோஷத்திற்காக மகிழ்ச்சி அடைகிறேன். புனித சூசையப்பரே, அவரவர்க்கு தேவையானதை உறுதியோடு கேட்கவும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும்.
எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக, தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஐந்தாவது, புனித சூசையப்பரே, நீர் எகிப்து நாட்டிற்கு ஓடி போனதை பற்றி வருந்துகிறேன். நீர் எமது இரட்சகரை காப்பாற்றினதற்காக மகிழ்கிறேன். புனித சூசையப்பரே, அவரவர்க்கு தேவையானதை உறுதியோடு கேட்கவும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக, தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆறாவது, புனித சூசையப்பரே, எகிப்து நாட்டிலிருந்து திரும்பி வரும்போது நீர் பயப்பட்டதற்காக வருந்துகிறேன். வான தூதர்கள் காட்சி அளித்ததால் ஆறுதல் அடைந்து மகிழ்ச்சியில் திளைத்ததற்காக மகிழ்கிறேன். புனித சூசையப்பரே, அவரவர்க்கு தேவையானதை உறுதியோடு கேட்கவும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக, தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஏழாவது, புனித சூசையப்பரே, இயேசு காணாமல் போனதற்காக நீர் பட்ட மனவேதனைக்காக மிகவும் வருந்துகிறேன். அவரை மீண்டும் கண்டபோது நீர் அனுபவித்த மகிழ்ச்சிக்காக நானும் மகிழ்கிறேன். புனித சூசையப்பரே, அவரவர்க்கு தேவையானதை உறுதியோடு கேட்கவும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும்.
எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக, தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் வாக்கு தத்தங்களுக்கு ஏற்புடையவர்களாக இருப்போமாக. புனித சூசியப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவா, உமது அன்னையின் புனித கணவராக புனித சூசியப்பரை வார்த்தைகளால் விவரிக்க முடியாத அளவு பராமரிக்க விரும்பினீரே. இவ்வுலகில் எங்களை ஆதரிக்கிறவர் என்று எங்களால் வணங்கப்படுகிறவர், வானுலகில் எங்களுக்காக பரிந்து பேசுகிறவராயிருக்கும்படிக்கு நாங்கள் ஏற்புடையவர்களாக விளங்க இறைவன் உதவி செய்ய வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். இறைவனோடும் தூய ஆவியோடும் முக்காலமும் வாழ்ந்து அரசாளுபவராய் இருக்கிற ஆண்டவரே, ஆமீன். நன் மரணமடைய ஜெபம். மிகுந்த திறமையும் வல்லமை மிக்கவரான புனித சூசையப்பரே, பசாசு, உலகம், உடல் என்ற 3 எதிரிகள் என்னுடைய மரண வேளையிலே என்னோடு போராடுகிற போது நான் செய்த பாவங்களையும் என் ஆன்மாவின் பலவீனத்தையும் நினைக்கும் போது எனக்கு தோல்வி வருகிறதேயொழிய வெற்றி கொள்ள வழி தெரியவில்லை. இப்படி வராதிருக்கும்படி 2 மன்றாட்டுகளை கேட்கிறேன். சாகும்போது தேவையான விசுவாசம், நம்பிக்கை முதலிய புண்ணியங்களில் நான் இப்போது பழகவும், மரண தருவாயில் உமது அடைக்கலத்தில் மரிக்கவும் ஆகிய 2 மன்றாட்டையும் நீர் எனக்காக இறைவனிடம் கேட்டால் அது எனக்கு கிடைக்கும் என உறுதியாக நம்புகிறேன். இந்த உதவியை நீர் எனக்கு செய்ய இயேசு கிறிஸ்து மரியன்னை வழியாக உம்மை மன்றாடுகிறேன் தந்தையே, ஆமீன். புனித சூசையப்பரை குறித்த ஜெபங்களையும் நற்செயல்களையும் தியானிப்போம். சிலர் புனித சூசையப்பருடைய உதவியினாலே தங்களுக்கு நன்மரணம் வேண்டுமென்று புதன்கிழமை தோறும் ஒரு சந்தி இருப்பார்கள். சிலர் அவருடைய 7 துன்ப சந்தோஷங்களை குறித்து புதன்கிழமை தோறும் ஒரு சந்தி இருப்பார்கள். சிலர் இயேசு மரி சூசை என்று பெயரால் ஒரு ஆண், ஒரு பெண், ஒரு சிறுவனுக்கும் உணவளிப்பார்கள். நல்ல ஆயத்தத்தோடு புனித சூசையப்பருக்கு குறிக்கப்பட்ட நாளில் ஒப்புரவு அருட்சாதனம் பெற்று திவ்ய நற்கருணை பெறுவதை உன்னதமான புண்ணிய வழியாக சிலர் கொள்கிறார்கள். சிலர் திருப்பலி நிறைவேற்ற செய்கிறார்கள். இன்னும் சிலர் அன்று திருப்பலியில் ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறார்கள். சிலர் 7 துன்ப சந்தோஷங்களை நினைத்து புனித சூசையப்பர் ஜெபமாலை ஜெபிக்கிறார்கள். நாம் எவ்வளவு இயேசுவை மகிமைப்படுத்துகிறோமோ அவ்வளவு புனித சூசையப்பருக்கும் செலுத்த வேண்டும். அப்போது மரியன்னையும் இயேசுவும் மகிழ்ச்சி அடைவர் என மறைநூல் வல்லுனரான ஜெர்சோனியூஸ் குறிப்பிட்டுள்ளார். அதனால் அவரை நம்பி அன்பு செய்து வணங்கி அவரது அடைக்கலத்தை தேடுவோம். புதுமை. புனித தெரசம்மாள் நிறுவிய கார்மல் சபையில் சகல புண்ணியங்களும் நிறைந்த அகுஸ்தீன் அன்னம்மாள் என்ற கன்னிகை இருந்தாள். அவள் புனித தெரசம்மாள் போன்று புனித சூசையப்பர் மேல் அதிக பக்தி கொண்டிருந்ததோடு அவரை மகிமைப்படுத்தவும் வணக்கத்தை பரப்பவும் முயற்சி செய்து வந்தாள். பின்னர் நோய்வாய்ப்பட்டதும் அவளுக்கு உதவவும் ஆறுதல் கூறவும் சில கன்னியர்களும் அருட்பணியாளர்களும் காத்து கொண்டிருந்தார்கள். பலர் பார்த்து கொண்டிருக்கும் போதே இவரது ஆன்மாவை மோட்சத்திற்கு அழைத்து செல்ல
திரளான மோட்சவாசிகளும் வானதூதர்களும் வந்திருந்தார்கள். புனித தெரசம்மாளும் புனித சூசையப்பரும் விசேஷமாக மோட்சவாசிகளுள் விளங்குகிறார்கள். அவர்கள் நோய்வாய்ப்பட்டவர்கள் படுத்திருந்த அறையை பேரின்பத்தால் நிறைத்ததால் அனைவரும் மகிழ்ந்தனர். புனித தெரசம்மாள் மனம் மகிழ்ந்து குருக்களையும் கன்னியர்களையும் பார்த்து, என் ஞான தந்தையரே, என் சகோதரிகளே, இந்த மோட்ச காட்சியை பாருங்கள். என் ஆன்மாவை மோட்சத்துக்கு அழைத்து வந்த நமது தெரசம்மாளையும் நமது தந்தையாகிய புனித சூசையப்பரையும் வணங்கி புகழுங்கள் என்றார். இந்த பேரின்பத்தை சற்று நேரம் அனுபவித்த பின் அன்பினால் இறந்து அவளது ஆன்மா புனித தெரசம்மாளுக்கும் புனித சூசையப்பருக்கும் நடுவே புனிதர்களாலும் வானதூதர்களாலும் சூழப்பட்டு வானுலகம் சென்றதை பலரும் கண்டார்கள். கிறிஸ்தவர்களாகிய நாம் புனித சூசையப்பரை வணங்கி அவரை மகிமைப்படுத்த முயற்சி செய்வது பயனற்றதாக இருக்காது என அறிவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஜெபம். பக்தியுள்ள ஆன்மாக்களால் வணங்கப்பட்ட தந்தையாகிய புனித சூசையப்பரே, உம்மை வணங்கி புகழ்கிறோம். அவரது மகிமையையும் புண்ணிய தர்மங்களையும் அதிகாரத்தையும் கிருபையையும் அறிந்த நாங்கள் உம்மை மறந்து போகாமல் தினமும் ஜெபித்து வருவோம். மற்றும் உமக்கு பிரியமுள்ள பக்தியாலும் மனத்தாழ்ச்சியும் பொறுமை, சந்தோஷம் இறைவனின் சித்தத்திற்கு ஏற்ப அமையவும் மரியன்னை மேல் பக்தியும் இயேசுவின் மேல் இறை அன்பும் அனுசரிக்க முயற்சிப்போம். அதற்கு எங்களுக்கு பலம் போதாததால் எப்போதும் உமது குமாரனிடம் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நாங்கள் உம்மில் நிலைத்திருக்க செய்தருளும். ஆமீன். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய ஜெபத்தில் நாம் எல்லாம் புனித சூசையப்பரின் வல்லமையான மன்றாட்டை பெற்றிருக்கிறோம். உங்கள் குடும்பத்திற்காக ஜெபித்தீர்கள். அவர் உங்கள் இல்லத்தில் அமைதியை நிலைநிறுத்துவார். உங்கள் குழந்தைகளுக்காக மன்றாடினீர்கள். அவர் அவர்களை காக்கவும் வழிநடத்தவும் செய்வார். நோய்களிலிருந்து குணமடைய வேண்டினீர்கள். அவர் உங்கள் வலிகளை நீக்கி ஆரோக்கியத்தை அருள்வார். வேலை, தொழில், கடன், பயணம் என எத்தனையோ தேவைகளுக்காக வேண்டினீர்கள். புனித சூசையப்பரின் வல்லமையான கரம் உங்களை விட்டு பிரிய மாட்டாது. ஜெபத்தில் நம்பிக்கை வைத்தவர்களுக்கு அதிசயம் நிச்சயம் நிகழும். இன்று நீங்கள் ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு ஜெபமும் வீண் போகாது. புனித சூசையப்பரே, எங்களை எப்போதும் காப்பாற்றும். எங்கள் வாழ்க்கை, எங்கள் குடும்பம், எங்கள் எதிர்காலம் அனைத்தையும் உமது வல்லமையான மன்றாட்டில் ஒப்பு கொடுக்கிறோம். நம்பிக்கையோடு வாழுங்கள். இன்று நீங்கள் மன்றாடிய அதிசயத்தை ஆண்டவர் இயேசு உங்களுக்கு நிச்சயமாக அருள்வார். இயேசுவின் ஆசீர்வாதம் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் எப்போதும் இருக்கட்டும். ஆமீன்.